உதாசனப்படுத்தும். அதோட தன்னம்பிக்கை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சனிக்கிழமை சந்தையிலே சத்தம் போட்டு கூவி விட்ட மலிவு விலை தக்காளியை மகிழ்வோடு வாங்கி வந்து மறுநாள் பார்க்கையிலே எப்படிங்க? சனிக்கிழமை சந்தையிலே சத்தமாக கூவி விட்ட மலிவு விலை தக்காளியை மகிழ்வோடு வாங்கி வந்து மறுநாள் பார்க்கையிலே வாங்கி வந்த தக்காளியில் ஒன்று இருந்து அழுகி போக அது வேண்டாம் என்று தூக்கி கூட்டத்திலே எறிந்தேன். 10 நாட்களுக்கு பிறகு தற்செயலாக அந்த பக்கம் போகையிலே பச்சை பசையென முளைத்த குருத்து கண்ணில் குருத்த இது எங்கே பெரிதாக துளிர்த்திட போகிறது தடுத்துக் கொண்டே நகர்ந்து விட்டேன். அழுகிய தக்காளியில் இருந்த விதைகளும் மண்ணில் இருந்த ஈரத்தண்ணி ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க பரத பகவான் கருணையோடு மழை சேர்க்க கதிரவன் கருணையோடு ஒளி சேர்க்க கீழே இருந்த மண் புழுக்கள் குறுக்கும் நடுக்குமாய் நடந்ததுக்கு பிராணம் கொடுக்க 3 மாதத்தில் அந்த செடியில் தக்காளி பூத்து குலுங்கி சிரித்தது. நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என என்னை பார்த்து கேட்பது போல இருந்தது. சாதாரண சட்னிக்கும் சாம்பாருக்கும் படைக்கப்பட்ட தக்காளிக்கே இவ்வளவு தன்னம்பிக்கை இருக்கும்போது தக்காளி மனுஷனாக பிறந்தார். நமக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை இருக்க வேண்டும்? விழுந்தால் விதையாக விழ வேண்டும், எழுந்தால் விருட்சமாக எழ வேண்டும் என்பது இயற்கை அனுதினமும் நமக்கு ஏதேனும் ஒரு வகையில உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது. முடியாத நம் முடக்கி விட்டால் அது தரித்திரம், முடியவிட முயன்று பார் அது நாளை சரித்திரம். இதைத்தான் நமக்கு எல்லோரும் முன்னோர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நமது கரகம் துர்கா அவர்கள் இந்த மேடையை நமக்காக செய்து காட்டினார்கள். அவர்களுடைய அந்த தன்னம்பிக்கைக்காக தான் உண்மையிலே நல்ல அரங்கம் நடந்த கைத்தட்டலை கொடுத்துடலாம். அக்காவுக்கு என்னுடைய பேச்சின் மூலமாக இந்த பரிசுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். வடக்கநந்தல் கிராமத்துல எல்லாரும் நினைப்பாங்க என்னோட சரவடி சரவணன் வெடிக்கடை வச்சிருக்காருன்னு. எனக்கு உண்மையிலேயே அந்த சரவடியா பேச தெரியாத என்னை விட ஸ்பீடு உங்களுடைய கரகம். என்ன சொல்றீங்க? உண்மையிலா நம்ம பேச்சை விட உங்க செயல் ரொம்ப ஸ்பீடு. என்னோட அன்பான அழைப்படை ஏற்று